வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ராணுவ வந்து இந்த சீசனோட ஃபைனலிஸ்ட்டா வந்து கேர்ல்ஸ் டீம் அண்ட் தென் பாய்ஸ் டீம்லேருந்து யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்டின்ற மாரி ஒரு சில நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ தட் யாரெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்டின்றத டீட்டெயிலா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கேர்ல்ஸ் டீம்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்டின்ற மாரி ராணா வந்து சொல்றாரு. ஸோ ஃபைனலிஸ்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் பேர் வந்து சௌந்தர்யா பேர் வந்து சொல்றாரு. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து நல்ல சப்போர்ட். ஸோ தட் அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி. அண்ட் தென் ஜாக்லின் செகண்டா வந்து ஜாக்லின வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வதான்ற சொல்றதுக்குள்ள சாச்சனா வந்து நான் வரமாட்டேனா ஃபைனலிஸ்ட்க்கு அப்படின்ற மாரி கியூரியஸா வந்து கேட்குறாங்க. 3வது தான் உன் பேர் சொல்றேன் நானு. நீயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீயும் வந்து லைக் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க தெரியிற மாரி மக்களுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த கேம்ல. நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்க அடிக்கடி. ஸோ தட் நீயும் வந்து ஃபைனலிஸ்ட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. 4வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி சொல்றாங்க. ஸோ தட் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பேச்சு திறமை இருக்கு அவங்களுக்கு. அதனால நெறைய விஷயங்கள் வந்து நல்லாவே பேசுறாங்க. ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட்டா பேசுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி விட்டுரு. நம்ம 3 பேர வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து எலிமினேட் பண்றாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட தாட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர் இவங்க ஃபைனலிஸ்ட் போவாங்க அப்படின்ற மாரி மஞ்சரி விட்டுறலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மேபி மஞ்சரி கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கலாம். அதனால வேணாம் அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம்ல. ஸோ பாய்ஸ் டீம்ல யாரெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, விஷாலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேர்ல்ஸ் டீம்ல தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பட் ஆனா இப்போதைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ விஷால் வந்தோனே தர்ஷிகா சொன்னத நான் மறந்துட்டேன். அதனால சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்குமரன் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஃபைனலிஸ்ட். லாஸ்ட் 2ல கூட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி அப்படின்ற மாரி சாச்சனா வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவரு சொல்லல. சாச்சனாவே வந்து ஜெஃப்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாரி. இல்ல அவருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வாய்ப்பு. பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டே போயிருக்க வேண்டியவர் வெளிய. அதனால அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னோனே, ஆமாமா செகண்ட் வீக்லயே எப்பயோ வந்து லைக் அவன் வந்து போயிருக்க வேண்டியது கரெக்ட்டா? அப்படின்ற மாரி சாச்சனா கேட்குறாங்க. இல்ல ஜாக்லின் கூட அவர் இருந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து ஜாக்லின் விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரையும் அன்சேஃப் ஜோன்ல தான் வந்து அவர் இருந்தார் அப்படின்றது வந்து ராணா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி லைக் சௌந்தர்யா, ஜாக்லின், சாச்சனா இருந்தனால சாச்சனா பேர சொன்னாரா என்னன்னு தெரியல. மஞ்சரி, விஷால் அண்ட் தென் முத்துக்குமரன் இந்த 6 பேர வந்து முக்கியமா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வைல்ட் கார்டா உள்ள போனப்ப யாருக்கெல்லாம் நெறைய மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல அவர் வந்து சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மத்த நேம் எல்லாம் சொல்றதுக்குள்ள தர்ஷிகா வந்து சாச்சனா வந்து சாப்பிட கூட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் யாரெல்லாம் வருவாங்கன்ற ஒரு டிஸ்கஷன் வந்து இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹால்ஃப் ஆஃப் த சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் சி உண்மையிலேயே வந்து ஃபைனலிஸ்ட்டா யார் வருவாங்க அப்படின்றது நம்ம போக போக தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.